வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 days vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஆடி 3வது வெள்ளி காலையிலிருந்து இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் வாசலுக்கு சாணி போட்டு கோலம் வந்து போட்டாச்சு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்லாம் வந்து தொடச்சிட்டு மாக்கோலம் வந்து போட்டு விட்டுருக்கேன். இன்றைக்கி காலையிலே வந்து லஞ்சு செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுற வேலை இல்லை, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து செய்யலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் செய்ய போகிறேன். அதுக்காக இட்லி பொடிக்கு வந்து வறுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு மல்லி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலெல்லாம் வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன். ஆறுனதும் இட்லி பொடிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இன்றைக்கி இட்லி பொடி தான் வந்து டிஃபனு. இன்றைக்கி லஞ்சு பேக் பண்ணி கொடுக்குற வேலை மட்டும் இல்லை, எனக்கு வந்து இன்றைக்கி நான் லஞ்சே வந்து செய்ய போகிறதில்ல, எனக்கு மட்டும்தான். அதனால் வந்து இட்லியை வந்துட்டு வச்சுப்பேன். ஆடி 3வது வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்றைக்கி வந்து புடவை வச்சுட்டு பூஜையில் வந்து வைக்க போகிறேன். அதுக்காக வந்து சக்கரை பொங்கல் வந்து செய்யணும். எப்போதுமே வரலட்சுமி பூஜை முன்னாலே வந்து வரும். அப்போ வந்து வரலட்சுமி பூஜையும் ஆடி வெள்ளிக்கும் சேர்த்து ஒரே டைமில் வந்து புடவை வந்து வச்சுட்டு படிச்சுப்பேன். ஆனால் வந்து இந்த தடவை வந்து வரலட்சுமி பூஜை கடைசி வெள்ளி தான், 5வது வெள்ளி தான் வருது. அதனால் 3வது வெள்ளியான இன்னைக்கு நான் வந்து புடவை வச்சுட்டு பூஜையில் வந்து படைக்க போகிறேன். அதுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு நைவேத்தியமாக வந்து வைக்க போகிறேன். மிளகு ஜீரகம் வாசனையோட இட்லி பொடி ரொம்ப நல்லா இருந்தது. பூஜை செய்யறதுக்கு முன்னால் வாசல்லாம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோலம் போட்டு எலுமிச்சை பழம் வச்சுட்டேன். வேப்பிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பூஜை ரூம்லேயும் வந்து வேப்பிலை கொஞ்சம் வச்சுட்டேன். இப்போ மாடியில் போய் கொஞ்சம் பூலாம் வந்து எடுத்துகிட்டு வரலாம். செம்பருத்தி பூவும் கொஞ்சம் அலரி பூவும் பூத்திருந்தது. கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் வந்து விதை வந்து போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து நாற்று வந்துருந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து நட்டு வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் மழையும் வந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஹைட்டாகவே வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில கொடி செடியெலாம் வந்துட்டு விதை வந்து போடணும். நாளைக்கு வந்து ஆடி 18 இல்லையா, அதனால் நாளைக்கு வந்து அந்த விதையெல்லாம் வந்து போடலான்னு இருக்கேன். இன்றைக்கி 2-3 செண்பகப்பூ வந்து பூத்து இருந்தது, அதுவும் வந்து பறித்து எடுத்துக்கிறேன். செண்பகப்பூ பூஜை ரூமில் வந்து சாமிக்கு வச்சாலே அங்கே போனாலே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பூவெல்லாம் பறிச்சாச்சு. இந்த சைடு வந்து காய்கறியெலாம் இருக்குது கொஞ்சம், அதையும் வந்து பறித்து எடுத்துக்கிற போகிறேன். கொடி வந்து போட்டிருக்க செடியில் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காயும் பாவக்காய் செடியும் தான் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து போயிடுச்சு. இது கூட கொஞ்சம் நாளில் போயிடும். இப்போ புடலங்காய் வந்து 2 காய்ச்சிருக்கு, பாவக்காவும் ஒரு 1-2 இருக்குது, அதுவும் வந்து பறித்து எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு வேறு விதை வந்து போடணும். இது வந்து போன வாரம் வந்து போட்டது புடலங்காய் தான். இது கூட இப்போ தான் வந்து சின்னதாக இப்போ கொடி வந்து வர பார்க்குது. இப்போ இருக்கிற புடலங்காய் செடி வீணாக போனோன்னு அது வந்து கரெக்டாக வந்து காய்க்க ஆரம்பிக்கும். கொடி சம்பங்கி கொஞ்சம் நிறையா வந்து பூத்துருக்கு, அதனால் வந்து இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து நல்ல வந்து வாசனையாக இருக்குது. இந்த கொடி சம்பங்கி வந்து கீழே இருந்து தான் மேலே வந்து கொடி ஏற்றி விட்டுருக்கோம். கீழே இருந்தால் இது வந்து பாம்பு வரும் இந்த வாசனைக்கு, அதனால் மேலே தான் வந்து கொடி ஏற்றி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வெத்தலை செடி வச்சதுனால வெத்தலை செடியோட கொடி வந்து அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுச்சு. அதனால் வந்து பூ இருக்கிறது தெரிய மாட்டுது, ஆனால் வாசனை மட்டும் காட்டி கொடுக்குது. கத்திரிக்காய்லாம் வந்து நிறைய காய்ச்சிருக்கு, அதெல்லாம் வந்து பறித்து எடுத்துக்க போகிறேன். கத்திரிக்காய் கூட கொஞ்சம் வந்து விட்டுட்டோம்னா சிட்டுக்குருவி வந்து அதை வந்து நல்லா கடிக்குது. அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வந்து எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் முன்னாலே வந்து போட்டதுனால நல்லா பெருசாகவே வளர்ந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இருந்து பறித்து எடுத்தது. புடலங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், பாவக்காய். இப்போ அடுத்தது கீழே போய் பூஜை வேலையை வந்து பார்க்கலாம். காக்காக்காக வந்து இட்லி வந்து வச்சது, அதை வந்து எடுத்து அணில் வந்து எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கார் பாருங்கள். பழத்தை மட்டும் சாப்பிடாம இட்லியெல்லாம் கூட சாப்பிட்றாரு, இட்லி தோசை கூட சாப்பிட்றாரு. என்னை பார்த்துட்டு ஓடிட்டார். அப்படியே வந்து இட்லியை எடுத்துகிட்டு போய் அப்புறம் மரத்து மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. பூஜைக்காக சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு.
சாமி ஃபோட்டோவுக்கு பூலாம் வச்சுட்டு விளக்கேற்றியாச்சு. புடவையில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் வச்சுட்டு வெத்தலை பாக்கு எலுமிச்சைப்பழம் பூவு பழம் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பூஜை ரூமே வந்து செண்பக பூவோடு சேர்த்து கொடி சம்பங்கி பூவும் வாசனையாக இருக்குது. வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை வந்து முடித்தாச்சு. 10:12 ராகுகாலன்றதுனால 10 மணிக்குள்ளேயே வந்து பூஜை வேலை முடிஞ்சுது. வரலட்சுமி பூஜை வரப்போகுது இல்லையா, அதனால் வந்து ஒரு சிம்பிளாக வந்து கலசத்துக்கு ப்ளவுஸ் பைட்டை வச்சு எப்படி வந்து அலங்காரம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே நான் நிறைய வந்து கலச நூல் எப்படி கட்டுறது, முதல் முறை வரலட்சுமி பூஜை வந்து பண்ணுறதுங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் தேவைப்படும்ன்றதெல்லாம் வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக வந்துட்டு எப்படி வந்து வரலட்சுமி பூஜைக்கு கலசம் வந்து அலங்காரம் பண்ணலான்னு பார்க்கலாம். கலச சொம்பு வாயில் வந்து இதை போல் ஒரு மூங்கில் குச்சி வந்து கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து பூ வைக்கிறதுக்கோ நமக்கு அந்த ப்ளவுஸ் பீட் வந்து போடுறதுக்கோ வந்து ஈஸியாக இருக்கும். பச்சரிசி கொஞ்சம் தட்டில் வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து சொம்பு வந்து வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் சொம்புக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் பச்சரிசி வந்து கொட்டிக்கிறேன். நான் கலசத்துக்குள்ளே வந்து என்னெல்லாம் வந்து போடுவேன்றதை நான் வந்து ஏற்கனவே வரலட்சுமி பூஜை வீடியோ விலாகில் வந்து போட்டிருக்கேன். இப்போ சிம்பிளாக வந்து காமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு அரிசி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சிம்பிளாக வந்து ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் பீட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். இது பார்டர் வந்து எதுவும் இல்லாத இருக்கிறதுனால இந்த போல் பார்டர் வந்து வச்சுட்டு நம்ம மிஷினில் தைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கையிலையும் வந்து தைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக வந்து அப்படியே வந்து போட்டு காமிக்கிறேன். அதுக்காக வந்து ஸ்டாப்லர் வந்து அடிச்சுட்டு கொஞ்சம் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணாச்சு ஒரு சைடு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து மடிச்சிக்கலாம். விசிறி மடிப்பு போல் ஃபுல் ப்ளவுஸ் பீட்டையுமே வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து ஃப்ளிட்டு வச்சுட்டு அழகாக வந்து மடிச்சிக்கலாம். தேவைப்பட்டால் வந்து அயனும் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் வந்து நமக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து ஃப்ளிட்டு வந்து கலையாமல் இருக்கும். இப்போ இது ஒரு மணை மேலே வந்து வைக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கீழே விட்டுட்டு அது அளவுக்கு வந்து மேலே வந்து ஏற்றிக்கலாம். எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அது வச்சுட்டு நம்ம அந்த சொம்போட வாய்ப்பகுதியில் வந்து கட்டிக்கலாம். இப்போ இந்த பாவாடை போல் இருக்கிற இதுக்கு மடிப்பெல்லாம் வந்து அழகாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது மேலே விட்டு இருக்கிற இந்த கிளாத்தை வந்து மேலுக்காக எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு ஃப்ரண்ட்டில் வந்து விட்டுடலாம். இது வந்து இந்த சைடு வந்து முந்தானி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்டர் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வேணும்னா பார்டர் கூட இன்னொரு சைடும் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நான் இடுப்பில் வந்து இதை போல் வந்து ஒரு லேஸே வந்து கட்டிடுறேன். இப்போ மேலே வந்து 2 சைடும் வந்து அந்த ஃப்ளிட்டெல்லாம் வந்து அழகாக எடுத்து விட்டுடலாம். சிம்பிளாக வந்து முடிஞ்சாச்சு. இப்போ கலசத்து மேலே தேங்காய் வச்சுட்டு இந்த முகம் வந்து வைக்கலாம். இந்த முகம் வந்து லாஸ்ட் டைம் வந்து நவராத்திரி அப்போ வந்து வாங்கினது. பூஜை டைமில் வந்து நான் வெள்ளியில் முகம் வச்சுருக்கேன், அது வந்து வச்சிடுவேன். இப்போ சிம்பிளான ஒரு அலங்காரம். கலசம் வந்து எப்போதுமே நான் மண்டபத்தில் வைக்கிறதுனால கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரே ஒரு சொம்பு வச்சு தான் இதை போல் சின்ன சைஸில் தான் வந்து சாமி வந்து அலங்காரம் பண்ணுவேன். குத்து விளக்குக்கு தான் வந்து கொஞ்சம் கிராண்டாக அலங்காரம் பண்ணுவேன். இப்போ அடுத்த நாள் சனிக்கிழமை விலாக் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆடி 18 ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ காலையிலே வந்து சீக்கிரமாக சமையல்லாம் முடிச்சாச்சு. லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பொரிச்ச குழம்பு போல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுவல். டிஃபன் வந்து இட்லி தான், அதுக்காக வந்து பீர்க்கங்காய் கடையில் வந்து செஞ்சுருக்கேன். லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. ஆடி 18க்கு சிம்பிளாக ஒரு பூஜை வந்து செய்வோம். ஆடி பெருக்குக்கு ஆற்றுல வந்து தண்ணி வந்து வெள்ளம் வந்து போகும். அப்போ வந்து பூஜை வந்து பண்ணுவாங்க தண்ணிக்கு. அப்போல்லாம் வந்து நாங்கள் கிணத்தடியில் வந்து வச்சு இந்த பூஜை வந்து பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து கிணறுலாம் கிடையாது. அதனால் வந்து இப்போ வந்து நான் தண்ணி ஃபில்டர் கிட்ட தான் வந்துட்டு வச்சு இந்த பூஜையை வந்து செய்யறது. வெள்ளைப்பாகில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி கலந்து நைவேத்தியமாக வந்து வைக்கணும். கயிறில் நல்லா வந்து மஞ்சள் தடவிட்டு வைக்கணும். அது பூஜை முடிச்சதும் அந்த மஞ்சள் கயிறு எடுத்து கழுத்தில் வந்து நம்ம கட்டிக்கணும். ஆடி 18க்கு தான் விவசாயிங்களாம் வந்து நிலத்தில் வந்து விதைப்பாங்க. அதனால் வந்து நானும் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொடி செடியெலாம் வந்து விதை வந்து போட போகிறேன்.
தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நாற்று விட்டு ஏற்கனவே செடி நட்டாச்சு. அதுக்கப்புறம் மழையும் வந்ததுனால நல்லா அதுங்கெல்லாம் துளுத்து வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் விதை வந்து போட்டுடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சொரக்காய் விதை. இப்போ இதெல்லாம் முளைச்சி வந்துட்டு நல்லா வந்து பொங்கலுக்குலாம் வந்து நல்லா காய் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேறு செடி வந்து தை மாதம் வந்து போட்டுக்கலாம். சொரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து விதை வந்து போட்டு விட்டேன். ரொம்ப அடியில் பள்ளம் தோண்டாமல் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு மேலோட்டமாக வந்து வைக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வந்து வளரும். ஒரு தொட்டிக்கு ஒரு செடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஒரு 3-4 விதை போடுறேன். எது நல்லா வருதோ அதை மட்டும் விட்டுட்டு நல்லா இல்லாததை எடுத்துடலாம். இது கடுகு போல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நூக்கல். இது அப்படியே வந்து போட்டு விடுறேன். நூக்கலும் வந்து நல்லா மாடி தோட்டத்தில் வருது. இப்போ இந்த விதை போட்ட இடத்துலலாம் கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து விட்டால் 2-3 நாளில் வந்துட்டு நாற்று வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இந்த விலாகை இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.